ஆக்சுவலி என் பேர் கௌதம் சங்கர். வில்லிவாக்கத்தில் கடை வச்சுருக்கேன். ஃபுல்லாக சர்வீஸ் ஃபுல்லாக நான் தான் பண்ணிட்டுருக்கேன். என்னென்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தேன். இப்போ நான் ஒரு ஷாப் ஓனராக இருக்கேன். அப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நான் எதுவுமே தெரியாமல் வந்திருக்கேன். இப்போ எனக்கு வர சர்வீஸ் எல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன். சர்வீஸில் சுத்தமாக ஸ்டேபிள் கிடையாது. அது இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு சர்வீஸோட இன்கம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஆக்சசரிஸ் நார்மலாக எப்பவுமே நம்ம பண்ணுறது பண்ணிவிடுவோம். சர்வீஸோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்கு தான் இங்கே வந்தது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோட சர்வீஸ் லெவல் வந்து அதிகமாக தான் இருக்குது. இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்டிங்கில் வரும்போது 0 லெவலில் வந்திருந்தேன். அந்த டைம் நிறையா சார் எல்லாமே சொல்லியிருந்தது எல்லாமே. இப்போ நான் ஒரு கடை வச்சு 1 இயராக நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னோட பேர் புகழ். ஆம்பூர்லேருந்து வரேன். தபஷியா மொபைல்ஸ் ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸ் வந்து சார்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர்கிட்ட இன்னொரு டீலர்கிட்ட கொடுத்து பண்ணுவேன். டைமிங் வந்து மிஸ் ஆகும். நான் வந்து இங்கே கற்றுட்டு போனதுக்கப்புறம் அந்த சர்வீஸோட டைமிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மார்னிங் கொடுத்தாங்கன்னா ஆஃப்டர்நூன் இல்லை மேக்ஸிமம் சேம் டே வந்து டெலிவரி பண்ணேன். இப்போ நான் நல்லாவே ஒர்க் பண்ணுறேன். அந்த ஐசி ரீபால் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. நான் திரும்பி சொன்னால் சம்பாதிக்கணுன்ற முடியல, நான் வரல. ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஒரு தொழில் பண்ணணும். அந்த தொழில் வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் செலவுக்கு வந்தால் போதும். அந்த ஐடியாவில் தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி லாரி ஃபீல்டில் வந்திருக்கேன். ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும். அவங்களெல்லாம் வந்து வேலை வாங்குறது கஷ்டமாக இருக்கும், ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து வெறுத்து போய் தான் அந்த தொழிலே வேணான்ட்டு ஒரு இடத்துல உட்காரணும், ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் இதுக்கு வந்தேன். இப்போ போயிட்டு சார் கொடுத்த இடத்துல தான் நான் வந்து அக்சசரிஸ் ஃபுல்லாக வாங்கினதில் ஒர்த்து அக்சசரிஸ் வாங்கினது ஃபுல்லாக பெஸ்ட்டாக வாங்கி பண்ணியிருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இது வரைக்கும் எதுவும் ஃபால்ட்டு வரல. அக்சசரிஸில் டூல்ஸில் வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. இன்னொன்று குவாலிட்டியான டூல்ஸு தான் வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குற இடத்துலையும் நமக்கு இது பண்ணுறாங்க. அதே நம்ம வச்சு திருப்பி பண்ணும்போது வந்து பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியுது. லாஸ்ட் இயர் சார்கிட்ட இருந்து கிளாஸ் முடிச்சு போனதுக்கப்புறம் சர்வீஸ் ஓரியன்டாக நல்ல க்ரோத்து. இப்போ பக்கத்தில் கடை வந்துருச்சு. இப்போ நான் போடும்போது என் ஏரியாவில் கடை கிடையாது. நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்தேன். நான் வந்த ஒரு 1 இயரில் லைனாக கடை கிட்டத்தட்ட ஒரு 5-6 அவுட்லெட் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்து என் பக்கத்துலேயே ஒருத்தர் போட்டாப்புல. சர்வீஸில் வந்து என்னை தவிர வேறு யாரும் அவ்வளோ சர்வீஸ் பண்ணுறதே கிடையாதாங்க. வெளியே கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு நான் சர்வீஸ் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ எந்த மொபைலுமே நான் எதுவுமே வெளியே கொடுக்கல. கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே பார்த்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்களா. ரொம்ப திருப்தியாகவே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நெக்ஸ்ட் நம்மகிட்ட வர மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இங்கே சார் முன்னாடி இப்போ நாங்கள் அதை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, சரி ஓகே நம்ம அந்த எலிஜிபிள் ஆகிட்டோம், அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து ஒரு கடைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரியலைஸ் பண்ணதே இந்த அப்டேட் கிளாஸில் தான். கடை திறக்கிறது நான் தான், க்ளீன் பண்ணுறது நான் தான், ஸ்பேர் வாங்குறது நான் தான், சர்வீஸ் பண்ணுறது நான் தான், அக்சசரிஸ் வாங்குறது நான் தான், எல்லாமே நானாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காம்போக்கு க்ளோ ஊற்றிடுவேன். அடுத்து ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் கொடுத்து நின்றாங்கன்னா காம்போ ஒட்டாமல் அவங்கள அட்டன் பண்ணேன்னா இது ட்ரை ஆயிரும். ஸோ இது 2 வேலை ஆயிரும். ஸோ அவங்கள நிற்க வச்சுட்டு நான் இதை ஒட்டி முடிச்சுட்டு தான் அங்கே போய் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போல்லாம் யோசிச்சிருக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இன்னும் நம்ம ஒரு லெவலுக்கு வரலையே, ஒரு ஆளை போட்டால் சரியாக வந்துடுமான்ற ஒரு ஷஃபலிங்லேயே தான் இருந்தேன். ஆனால் இந்த அப்டேட் கிளாஸில் தான் வந்து ஆள் போட்டால் தான் நீ அடுத்த லெவலுக்கே போக முடியுன்ற ஒரு கிளாரிட்டியை எனக்கு வந்து. ஸோ நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு நம்மளே செஞ்ச என்னன்ற மாதிரி ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே சேர்ந்தேன். நான் நார்மலாக டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுவேன், பேட்டரி சேஞ்ச் பண்ணுவேன், சிசி போர்ட் சேஞ்ச் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னோட இது. இங்கே வந்து கற்றுக்கிட்ட ஒரு ஸ்பார்க்கோனமோ அந்த ஒரு இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே எனக்கு ஒரு கிராஜுவலான இன்க்ரீஸ் நிறைய இருந்தது. எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிட்டேன். அந்த இதுதான். ஏன்னா கஸ்டமர்கிட்ட எல்லா சர்வீஸும் நான் தான் பண்ணுறேன் இப்போது. ஏன்னா எந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தாலும் நார்மலாக நம்மகிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லி தந்துட்டு அப்படியே விட்டுறாங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை வாட்ச் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ தான் தெரிஞ்சிருந்து. மேபி சர்வீஸ் வந்து இன்னும் க்ரோத் இருக்குது. இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் வைஸ் எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்து ஃபார்வர்ட் ஆகணும் இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. கண்டினியூஸாக டச்சில் இருக்கிறாரு. எல்லாருக்கிட்டேயும் எல்லாரோட டவுட்டையும் கிளியர் பண்ணுறாரு. எல்லாரையும் ஃபோக்கஸ்டாக எல்லாரையும் ஒரே மாதிரி ஃபோக்கஸ்டாக பார்க்குறாரு.
ஸோ இது வந்து அவருக்கு பெரிய ப்ளஸ். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிற எங்களுக்கும் இது பெரிய மோட்டிவேஷன். சூப்பர் சார். நம்ம வந்து இப்போ கடலில் இருந்தால் வேறு எதுவும் ஷாப்புக்கு போயிருந்தோம்னா ஒர்க் போயிருந்தால் நம்ம யாருக்கும் சம்பளம் வந்துருந்துருக்கோம். நம்ம ஓனாக வச்சதுனால யாருக்கு நம்ம எதிர்பார்த்து மிக்க தேவையில்லை. இதை ஒரு பேஸாக வச்சு தான் இப்போ இன்னொரு கடை ஆரம்பிச்சிருக்கோம். அது பார்க்கறதுக்கு இன்னொரு டெக்னீஷியன் எனக்கு வேணும். அதனால தான் இப்போ என் தம்பியுமே இங்கே சேர்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது யாருமே அவங்களோட பிஸ்னஸ் எதுவுமே டிப்ஸு ட்ரிக்ஸ் எதுவும் சொல்லி தர மாட்டாங்க. மேம் என்னன்னா இதுக்காண்டியே ஒன் டே எடுத்து அவங்களோட பிஸ்னஸ் அவங்க 5 ஷாப் 6 ஷாப் 7 ஷாப் ரன் பண்ணுறாங்கன்னா அதில் உள்ள ட்ரிக்ஸ் எல்லாமே எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இந்த ஒரு கடை தான் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் சார் மேம் எல்லாம் மோட்டிவேஷன்லாம் வேறு லெவல் தான். நெக்ஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியா நிறையா இருக்குது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்ஸ்டியூட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரோம்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் வருவாங்க. இப்போ ஒரு 30 பேர் ஒரு 30 கடைக்காரங்க ஓனராக பார்க்குற ஃபீல். அது இல்லாமல் இவங்ககிட்டயே நிறையா நான் கற்றுக்கிட்டது தான். ஒரு செகண்ட்ஸ் மொபைல் எடுத்து பண்ணலாம்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். எல்லா ஸ்கில்லையுமே எல்லோரும் நல்லா பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டிடியூட்டில் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு பிஸ்னஸ்க்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்களான்றது சந்தேகம் தான். அதை உண்மையிலேயே அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் என் பக்கத்து கடையிலாம் சொல்லும் போது பரவாயில்லையே இப்படிலாம் பண்ணுறாங்களா, ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்.